கால சர்ப்ப தோஷம், அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒண்ணா கருதப்படுறது இந்த கால சர்ப்ப தோஷம். இந்த கால சர்ப்ப தோஷத்தை பாத்தீங்கன்னா ஒரு 6 வகையா பிரிச்சு சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஆனந்த கால சர்ப்ப தோஷம். அதாவது ஒருவருக்கு லக்னத்துல ராகு இருந்தாவோ அல்லது 7ஆம் இடத்துல கேது இருந்தாவோ, அப்படி இல்லைன்னா லக்னத்துல கேது இருந்தாவோ அல்லது 7ஆம் இடத்துல ராகு இருந்தாவோ, நீங்க உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா இதுக்கு பேரு ஆனந்த கால சர்ப்ப தோஷம்னு பேரு. கண்டிப்பா இது என்ன பண்ணுன்னா உங்களை லைஃப்ல இளமையிலே கல்வியில சில தடைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் தடையை ஏற்படுத்தும். அதே மாதிரி திருமண தடை ஆகும் கண்டிப்பாக. அதே மாதிரி திருமணம் முடிஞ்சவங்களுக்கு கூட சில நேரங்கள்ல மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாம போகும். அதே மாதிரி தொழில்ல உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கூட்டு தொழில் செஞ்சா கூட அந்த தொழில்ல கூட உங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பு இருந்தா, இந்த மாதிரி கால தோஷ அமைப்பு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பலன், அதுக்குண்டான பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, இந்த கால சர்ப்ப தோஷத்தை நீங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு 27 வயசு வரைக்கும், அதாவது ஜாதகருக்கு 27 வயசு வரைக்கும் இந்த தோஷங்கள் அவர்களை பிடித்து கொண்டு அவருக்கு சின்ன பின்னப்படுத்தும். அதே மாதிரி அவங்க எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டும். அதாவது ஜனகால ஜாதகத்துல அவங்களுக்கு இந்த ராகு கேது நல்ல நிலைமையில இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. இல்லைன்னா பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். ஆகவே இவங்க வழிபட வேண்டிய ஆலயம் என்று சொன்னால் திருப்பாம்பரம், அதாவது கும்பகோணத்துக்கு அருகே அமைந்துள்ள திருப்பாம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய, அதாவது நாகநாதனை வழிபட்டால் உங்களுக்கு எல்லாம் வெற்றி.